அவர்கள் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களின் அன்போடும் எங்களுடைய மக்களுடைய பேராதரவோடும் பேரன்போடும் இந்த தொகுதியில் போட்டியிட்ட என்னை 2வது முறையாகவும் மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதற்கு எல்லா தொகுதிகளையும் ரொம்ப விரிவாக நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். 5 தொகுதிகளில் நன்றி சொல்லும் பணி முடிவடைந்து விட்டது. இன்றைக்கி இந்த ஒரு தொகுதி தான், இந்த 2-3 நாளில் இதையும் முடிச்சிருவோம். இப்போ போகிறப்போ நிறையா நம்ம ஆயிரக்கணக்கான மக்களை ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம சந்திக்கிறோம். இப்போ நிறையா பணிகள் செய்யப்பட்டிருக்கு. கோடங்கிப்பட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பாலம்ங்கிறது ரொம்ப வருஷம் முக்கியமாக இருக்குது. கிட்டத்தட்ட கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு 30 இடங்களில் பிளாக் ஸ்பாட்னால் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒரு பெரிய விபத்துக்கள் ஒரு 20 வருஷமாகவே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஏறக்குறைய 7-8 பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 18 இடங்களில் நம்ம பாலம் கொண்டு பணி முடிச்சிருக்கோம். 3 இடங்களில் பணி இப்போ நடக்குது. மண்மங்கலம், கோடங்கிப்பட்டி, வீரராக்கியம். இந்த 3க்கு தான் நம்ம ரொம்ப அதிகம் சிரமப்படுற மாதிரி இருந்தது. நிறைய இடையூறுகள், அப்புறம் நிறைய டெக்னிக்கல் ரீதியான பிரச்சனைகள், பர்மிஷன் இஷ்யூஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனால் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் கட்கரி அவர்களும் ஒரு பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நகாய் அதிகாரிகளும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ மண்மங்கலம் பாலம் முடியும் தருவாயில் இருக்குது. கோடங்கிப்பட்டி வீரராக்கியம் பாலம் இன்னொரு 25 நாளுக்குள்ளே ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் கல்விக்கு ஒரு பெரிய அளவில் நம்ம கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தப்போ ஒரு 51% நிதியை நான் கல்விக்கு தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்கேன். இந்தியாவிலேயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கல்விக்கு அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம தான் செஞ்சுருக்கோம். அதற்கப்புறம் அரசாங்க மருத்துவமனைகளில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய அரசாங்க மருத்துவமனைகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்கு. ஏன்னா சாதாரண மக்கள் ஒன்று அரசாங்க பள்ளிக்கூடம், அரசாங்க கல்லூரிகளில் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, இல்லாட்டி அரசாங்க மருத்துவமனைக்கு வைத்தியம் பார்க்க போகிறாங்க. இந்த 2ஐயும் மேம்படுத்துறதுக்கு நம்ம கடுமையாக உழைச்சிருக்கோம் போன டைமு. இந்த முறையும் அந்த கல்வி, பொது மருத்துவம், இந்த 2 விஷயங்களை முன்னிறுத்தி நம்ம நிறைய வேலைகள் செய்யணும். இன்னொன்று நம்ம கொடுத்த ப்ராமிஸ் ஒன்று பெண்டிங் இருக்குது. அது கல்லூரி படிக்கின்ற இல்லை படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி நம்ம கொடுக்குறோம்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. அநேகமாக ஜூன் மாதத்துலேருந்து அந்த பணிகளை நம்ம தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. இல்லை, அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் வர்றது ஒன்றும் புதுசு கிடையாது. குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களை தவிர வேறு மாநிலங்களுக்கு அவங்களுக்கு திசையே தெரிகிறதில்ல. அதனால் அமலாக்கத்துறை வராமல் இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு அதிசயம். யாரெல்லாம் எந்த மாநில அரசுகளெல்லாம் கடுமையாக நரேந்திர மோடி அரசாங்கத்தை, RSS பாஜகவை எதுக்குறாங்களோ அந்த மாநில அரசாங்கத்தில் பர்மனெண்ட்டாக டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க. முதல் முறையாக ஒரு பாஜக கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்காங்க திண்டுக்கல்லில். அவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அக்கா கணவருடைய பார்ட்னர். அதுதான் அங்கே மேட்ரு. கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை கைப்பற்றியிருக்குது. 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள டாக்குமெண்ட்ஸ் அவங்க கைப்பற்றதுன்னு சொல்கிறாங்க. அது கேட்டால் பாஜகவின் மாநில தலைவர் எனக்கு ஜோதிமணி அக்கா சொந்தம், செந்தில் பாலாஜி அண்ணன் சொந்தம், விஜயபாஸ்கர் அண்ணன் சொந்தம்னு சொல்கிறாரு. நான் கேட்குற ஒரே கேள்வி, 250 கோடி ரூபாய் டாக்குமெண்ட்டோடவும் 13 கோடி ரூபாய் பணத்தோடும் பிடிபட்டிருக்கிறார் உங்கள் அக்காவின் கணவருடைய பார்ட்னர் இருக்கார். அவர் உங்கள் அக்காவின் கணவர் உங்களுக்கு சொந்தக்காரரா இல்லையா? சிவக்குமார். அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இந்த அமலாக்கத்துறை ஒருவேளை வழி தவறி அங்கே போயிருக்கலாம். ஏன்னா எதிர்க்கட்சிகள் வீட்டுக்கு மட்டும்தான் அவங்க நேரடியாக போவாங்க. ஒரு அமலாக்கத்துறை அந்த வழக்கை எப்படி நடத்துகிறாங்கிறத பார்த்து தான் நம்ம அதை சொல்ல முடியும்.